லார்ட். இந்த மாத வாக்குத்தத்தம் சங்கீதம் 72 சங்கீதம் 12 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை பாருங்க. கூப்பிடுகிற எளியவருடைய ஜெபத்தை கர்த்தர் தள்ளாதவர். அவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த நிலையில இருந்து நீங்கள் கூப்பிட்டாலும் அவர் இறங்கி வந்து உதவி செய்து எங்கெல்லாம் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களை விடுவித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். எதிர்பாராத விதத்தில் ஒரு நெருக்கடியோ சூழ்நிலையோ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்களோடு இருப்பார். பாருங்க, தாவீது அதான் சொல்லுகிறார். சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நான் விழும்படி நீ தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அப்போ தள்ளுவதற்கும் நெருக்கடி கொடுப்பதற்கும் பிரச்சனை கொடுப்பதற்கும் பல பேர் இருக்கலாம். ஆனா உதவி செய்கிறவர் இரட்சகராக இயேசு ஒருவரே. ஆமென். ஹல்லேலூயா. உதவியானவர்களுக்கு அவர் உதவி செய்வார். யாருக்கு எந்த நெருக்கடி ஆனாலும் அவர் நிச்சயமாய் இக்கட்டில் வந்து உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த வேதத்தில் நமக்கு அவ்வளவு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உதவியற்றவர்களுக்கு அப்படின்னா கண்டிப்பா யார்கிட்ட இருந்து நமக்கு உதவி வராது. மனுஷ முகத்தை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு இவங்க உதவி செய்வாங்க, அவங்க உதவி செய்வாங்க, எப்படியாவது எனக்கு வந்து ஒரு காரியத்தை கை கொடுத்து அவங்க தூக்கிடுவார்கள். இல்ல இல்ல, தேவன் ஒருவர் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆசாப்பை குறித்து வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆசாப் வந்து அவருடைய காலகட்டங்களில் நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் திடீர்னு எதிரானவன் வருகிறான். ஒரு பெரிய படையோடு வருகிறான். 10 லட்சம் சேனைகளோடு அவன் கடந்து வருகிறான். அப்போது அவன் போய் ஜெபம் பண்றான். ஆண்டவரே என்று சொல்லி 2 நாளாகமம் 14 அதிகாரம் 11 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவரே என்று, கர்த்தாவே என்று கூப்பிட்டு, பலன் உள்ளவனுக்காகியும் பலனற்றவனுக்காகியும் நீர் உதவி செய்வது உமக்கு அது லேசான காரியம் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். அதே மாதிரி கர்த்தர் அவனை விடுதலை ஆக்கினார். ஆமென். அதிலிருந்து ஆண்டவர் அந்த யுத்தத்திலிருந்து அவனை காப்பாற்றினார். இன்றைக்கும் இந்த வார்த்தை உங்களுக்குரியது. பாருங்க, தேவன் உங்களிடத்துல தான் பேசுகிறார். யாருக்கு வேண்டும் என்றாலும் அவர் உதவி செய்வார். அவருக்கு முன்பதாக நீங்கள் எதிர்கொண்டு வருகிற பிரச்சனைகள் லேசானது. நீங்க பெரிய பெரிய காரியம், அது நம்ம பார்வைக்கு அது பெருசா இருக்கலாம். இது எப்படி முடியும், இது எப்படி முடியும், எங்க வீடு சூழ்நிலை எப்படி இருக்கு, என் காலேஜ்ல எப்படி இருக்கு, என்னுடைய வேலை ஸ்தலத்துல எப்படி இருக்கு, நான் எப்படி ஆண்டவரே இதை முடிக்க முடியும்? இல்ல, நீங்க கவலைப்படாதீங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அவருக்கு அது லேசான காரியம். அதை நல்லா அறிந்த ராஜா சொல்லுகிறான், என் கூட எத்தனையோ படைகள் இருக்கலாம், ஆனா வருகிற எனக்கு மேலாய் வருகிற இக்கட்டுகள், திடீர்னு வருகிற பிரச்சனைகளுக்கு அவரால் மட்டும்தான் எனக்கு இந்த இக்கட்டுல இருந்து உதவி செய்ய முடியும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஆமென். நீங்களும் உணர்வுள்ளவர்களாக தேவனை நோக்கி பாருங்க. மனுஷனை பார்க்காதீங்க. மனுஷனை பார்க்கிறது விருதா. சோ தேவனை நோக்கி பாருங்க. இக்கட்டில் அவர் உதவி செய்வார். சிறுமையான எளிமையான ஜனமே, உனக்கு அவர் உதவி செய்வார். உதவி செய்கிறவர் உங்களோடு இருக்கிறார். அவர் பார்வையில் எல்லாம் லேசான காரியம். ஆகையால இந்த மாதம் சாட்சி சொல்லும் விதமாக உங்களை நடத்தி உங்களை வழி நடத்துவார். ஆமென். Thank you. God bless you.